திரு ராஜகம்பீரன் அப்பாஸ், உங்களுடைய இன்டர்பிரிட்டேஷன் என்ன? கூட்டணிக்கு பேரம் பேசினாங்க, ஒத்து வரல, நாங்க வேண்டான்னு சொல்லிட்டோம், ஆனா எங்களுடைய மதிப்பு இதுவாக இருக்கிறது அப்படிங்கறத எடுத்து சொல்றாரா சீமான்? கூட்டணி இல்லாமலேயே சீமான் வந்து இப்ப இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை தக்க வைத்துக் கொள்வார் அப்படிங்கிற இன்டர்பிரேஷன் புரிஞ்சுக்கலாமா? இல்ல மாறக்கூடிய அரசியல் களத்துக்கு தகுந்தது போல அவர் சில நகர்வுகளை எடுத்து வைக்கிறார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாமா? நாம் தமிழர் கட்சியிலே இருந்து வெளியேறி ஒரு பெரும் திரளாக திருச்சியில் வந்து தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் என்று ஒரு பெருந்திரளாக மாவீரர் தினத்தை வந்து ஒரு பெரிய அளவில் ஏற்பாடு செய்து பேசியிருக்கிறாங்க. மதுரையினுடைய தென்மண்டலத்தினுடைய ஒரு பெரிய பொறுப்பாளராக இருந்தவர், தொடக்க காலத்திலே நாம் தமிழர் கட்சியை உருவாக்குவதற்கு தூணாக இருந்த வெற்றி குமரன் சொல்றாரு, ஒவ்வொரு முறையும் திமுக அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்று பேசுகிற சீமான் மறைமுகமாக அண்டர் கிரவுண்டில் என்னென்ன பேரம் பேசினார்னு எனக்கு தெரியும் என்று அவர் பகிரங்கமாக தனிப்பட்ட முறையில் சொல்லலை, மேடையில் சொல்லியிருக்கிறார். அப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து நீங்கள் வந்து தேர்தல் செலவுக்கு வந்து பெரிய கட்சிகளுடைய ஆதரவில் நீங்கள் நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இது தேர்தல் ஜனநாயகம் சீர்கட்டு போனதனுடைய ஒரு தனி சப்ஜெக்ட். அது அந்த பழியை தூக்கி ஒட்டுமொத்தமாக ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி மேலே போடுறது மூலமாக வந்து அதை வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தந்திரமான ஒரு நடவடிக்கை. அப்புறம் வந்து அவர் நிறையா விஷயங்களை வந்து கோர்த்து கதம்ப மாலையாக பேசுகிறாரு. ஒரு கம்பன் விழாவில் அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து ஒரு கம்பன் விழா சார்ந்து ஒரு கவிதையை மேற்கோள் காட்டுறாரு. குகனோடு குறிக்கிடாதீங்க, குகனோடு ஐவரானோம் என்று பிற சமூகங்களை சேர்ந்தவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு நிகழ்வை வந்து ராமன் நிகழ்த்தினான் என்று கம்பன் எழுதியிருக்கிறான். அதாவது தமிழ்நாட்டில் ராமன் கழகம் கிடையாது, கம்பன் கழகம் மட்டும்தான். ஏன்னா இது ஒரு கம்பனுடைய தமிழை போற்றுகிற ஒரு முறை வந்து ஏற்கனவே உண்டு. இது பொது உடைமை தோழர் ஜீவானந்தம் போன்றவர்கள்லாம் பேசி இருக்கிறாங்க. இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. புராண இதிகாசங்களே அப்பாஸ் அவர்களும் அதை பேசுறாரு. ஆமா, நிச்சயமா. அதாவது புராண இது நான் மட்டுமல்ல, கவிக்கோ அப்துல் ரஹ்மான், பர்வீன் சுல்தான், அது பெரிய ஒரு பெரிய பாரம்பரியம் உண்டு. கம்பன் கழகத்தினுடைய சென்னையினுடைய கம்பன் கழகத்தின் தலைவராக நீதிபதி மு இஸ்மாயிலே இருந்திருக்கிறாரு. ராஜகம்பீரன் அப்பாஸ் பேசுவது மட்டுமல்ல, தலைவராகவே இருந்திருக்கிறாங்க. அப்ப ஒரு காவியத்தினுடைய சிறப்பை பேசுகிற போது அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை நீங்கள் புராண இதிகாசங்களை முழுக்க முழுக்க வலதுசாரிகளிடம் விட்டு கொடுத்து விடக்கூடாது என்பதற்கான சில கருத்தாடல்களை வந்து கவிதை நயத்திலே வந்து பேசுகிற போது ஒரு கம்பன் விழா தொடக்க விழாவில் ரகுபதி பேசின உடனே அவர் சங்கி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு வேடிக்கையான ஒரு வினோதமான ஒரு விஷயம். அப்புறம் இவர் வந்து எல்லாத்தையுமே எப்படி சொல்றாருன்னா தனிப்பட்ட நிகழ்வுகள். இப்போ வந்து அதானியினுடைய சந்திப்பு என்ன நடந்துச்சுன்னு இவங்க குதிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, தொழிலதிபர்கள் வந்து தொழில் தொடங்குவதையோ அல்லது அதற்கான ஒப்பந்தம் போடுவதையோ குற்றச்செயலாக கருத முடியாது. அதில் இருக்கிற முறைகேடுகளை மட்டும்தான் நம்ம பேசுறோம். முறைகேடுகளை விசாரிப்பது அப்படிங்கிறது வேற. எந்தமே உறுதிப்படுத்தப்படாத என்னமோ தமிழ்நாடு அரசுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கிறது மாதிரியும் எல்லா குற்றங்களும் வந்து இந்தியா கூட்டணி வந்து மோடியும் அதானியும் இருக்கக்கூடிய புகைப்படத்தை வச்சு எவ்வளவு எதிர் பிரச்சாரங்களை பண்ணாங்க. அந்த வகையில் அவங்க எதிர்கேள்வியை கேட்கிறாங்க. இல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே தொழில் முனைவோர்கள் அது சார்ந்தவர்களை புதிய முதலீட்டாளர்களை வந்து ஈர்ப்பது என்பது எல்லா அரசுகளும் செய்கிற ஒரு வழக்கமான நடவடிக்கை. அதை முறையீடு செய்யக்கூடாது என்றுதான் நம்ம பேச முடியுமே தவிர தொழிலே தொடங்கக்கூடாதுன்னு நம்ம பேச முடியாது. இப்போ ஒரு நிறுவனம் இருக்கு, சாம்சங் தொழில் தொடங்கக்கூடாது, இங்கே வேலை செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுல தொழிலாளர்களுக்கான நலன் இருக்கிறதா அப்படிதான் நம்ம பேச முடியுமே தவிர இது தொழிலே தொடங்கக்கூடாது, யாருமே இங்கே வரக்கூடாது, அவர் வந்து முதலமைச்சர் வந்து தொழில் முதலீட்டாளர்களை சந்திக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு திசை திருப்புகிற ஒரு அரசியலே அவர் பேசுறாரு. அதனால சங்கி என்றால் சக தோழன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் சீமானுக்கு ஏன் நேர்ந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் சீமானுடைய நிலைப்பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 டிஷர்ட் தான் அவருடைய மொத்த கொள்கையை. முதல்ல வந்து பெரியார் டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு 16 வருஷம் வந்து பெரியார் கொள்கையை பேசினார், பகுத்தறிவு பேசினார். அப்புறம் கொஞ்ச நாள் சேகுவாராவை பத்தி பேசினார். அப்புறம் பிரபாகரன் டிஷர்ட், ஒரு 3 டிஷர்ட் தான். அவருக்கு ஒன்றும் பெருசா கொள்கை கோட்பாடுங்கிறது நிரந்தரமானதல்ல. போன மாசம் பேசின விஜய் இந்த மாசம் எப்படி பேசுறாரு நமக்கு தெரியும். அது மாதிரி அப்ப என்ன செய்யறாரு, பெரியார் கொள்கையை வந்து தொடர்ந்து பேசிட்டு பெரியார் விருது வேற வாங்கியிருக்காரு திராவிடர் கழகத்துல, வாங்கிட்டு திராவிடத்தை வீழ்த்துவோம்ங்கிறாரு. அப்ப சீமான்கிறவுடைய அரசியல் எப்படிப்பட்டதுன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் எப்படிப்பட்டதுன்னா, நீங்க ஒரு மொழி போராட்டத்தில் வந்து உயிர் தியாகம் செய்தவர்கள்லாம் திராவிட இயக்கம். தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா வரலாற்றுல இந்த தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கான எல்லா போராட்டங்களை நிகழ்த்தியது திராவிட இயக்கம். சமூக நீதியை வந்து பெற்று தந்தது திராவிட இயக்கம். பகுத்தறிவு கோட்பாடுகள் எல்லாவற்றையுமே பேசியது திராவிட இயக்கம். நம்ம வடநாடுகளுக்கு பயணம் பண்ணாதே தெரியும் திராவிட மாடல் அரசு வந்து என்னென்ன செய்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு வட மாநிலங்கள்லாம் இந்த இடத்தை அடைவதற்கு இன்னும் 50 ஆண்டு காலம் உழைக்கணும். எவ்வளவு பெரிய கட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறாங்க. மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி இருக்கிறது, அரசு பள்ளிக்கூடங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் சாதனை செய்து காட்டி இருக்கிறார்கள். அரசு பள்ளிக்கூடங்கிறது இலவச கல்வி தான். இல்ல கல்வியை ஏன் இலவசமாக்கவில்லை அப்படின்லாம் அவங்க பேசுவாங்க அவங்க மேடையில், அப்படி நரம்பு புடைக்க. ஆனா உண்மை என்னன்னா அரசு பள்ளிக்கூடம் என்பது இலவசம் தான்.
அரசு மருத்துவமனை என்பது இலவச மருத்துவம் தான். இந்த கட்டமைப்பை ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லாத ஊர்களே கிடையாது. இந்த மேடையில கூட எல்லா வளத்தையும் வந்து ஆளும் கட்சிகளே வந்து வச்சுக்கிட்டா நாங்கெல்லாம் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சீமான் அவர்கள் பேசியிருந்தார். அதாவது இதெல்லாம் பொத்தாம் பொதுவாக பேசுவது. திடீர்னு வந்து எனக்கு 2000 கோடி கொடுக்குறோம்னு சொன்னாங்க. இதை மாதிரியான பாஜக வந்து திருமாவளவனோடையும் பேரம் பேசியிருக்கு. திருமாவளவன் அப்படி ஏதாவது பேசியிருக்கிறாரா? கற்பனை வளத்தோட எல்லாவற்றையுமே சொல்வது, எல்லாற்றையுமே மிகைப்படுத்தி பேசுவது. ஏதோ அதாவது அரசியல்ல நான் தான் சூப்பர் ஸ்டார், உங்களை மக்கள்ல சொல்லணும், நீங்களா உங்களை நானே சூப்பர் ஸ்டார் சொல்லிக்கிறீங்க. 8.2 விழுக்காடுக்கு 2000 கோடி அப்படின்னா அப்புறம் பாஜக வந்து ஒரு 20 விழுக்காடு வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட கூட்டணி அமைக்கணும்னா அப்ப எவ்வளவு பேசும்? உண்மையாலுமே 2000 கோடி வந்து பேரம் பேசப்பட்டிருக்குமா? இது எப்படி? இந்த ஆண்டின் சிறந்த நகைச்சுவை இதுதான். 2000 கோடி எனக்கு பேரம் பேசினாங்க சொல்றதே இந்த ஆண்டின் சிறந்த நகைச்சுவை. அது உண்மையா இருந்தா இவர் ஏன் வந்து திரள் நிதியெல்லாம் போறாரு? அது முதல்ல இவருடைய அரசியலே எப்படிப்பட்டதுன்னா, தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணான்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு மூன்றாவது அரசியல் கட்சியாக முதலில் முளைத்த மாநில கட்சி பாமக. 10% குறைவான வாக்கு வங்கி. அந்த இடத்திற்கு பின்னாளில் வந்து சேர்ந்தது மதிமுக, 10% குறைவான வாக்கு வங்கி. அந்த இடத்திற்கு தான் தேமுதிக வந்து சேர்ந்தது. தேமுதிகவும் அதே மாதிரி தான் 10% ஒட்டி தான் அவங்களுடைய வாக்கு வங்கி. அந்த இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி வந்திருக்கு. இப்போ அவங்க இடத்துக்கு அடுத்த இயக்கம் வந்துருச்சு, தமிழக வெற்றி கழகம் வந்துருச்சு. அதனால இவர்களுடைய கட்சி நிர்வாகிகள் அவர்களோட கம்பேர் பண்ணும்போது சீமான் ஒரு வேறு மாதிரியான அரசியலை முன் வச்சாருல, ஒரு தீவிர கொள்கை இருக்கக்கூடியவராக தன்னை அவருக்கு நிரந்தரமான கொள்கைன்னு ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? ஆனா அதுக்கு 8.2% வாக்குகள் செக்யூர் ஆயிட்டே இருந்தது. அது கிடையாது, அது எல்லாருக்குமே அது இருந்திருக்கு. நான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன். அதான் அது விஜயகாந்த் தேமுதிகவுக்கு கடந்த காலத்துல இருந்திருக்கு. அதே சதவீத கணக்கு வந்து விஜய் அதை ரீப்ளேஸ் பண்ணுவாரு. விஜய் வந்து அந்த இடத்திற்கு வந்துட்டாரு. அப்போ 15 ஆண்டு கால அரசியல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது. தேர்தல் ஜனநாயகத்தை வெல்வதற்கான எந்த சாத்தியமும் மற்றவர்கள் 1% 2% இருக்கிறவங்க எல்லாம் இவ்வளவு மார்க்கெட்னா நான் 8.2% வச்சிருக்கிறேன், எனக்கு இவ்வளவு மார்க்கெட் சொல்றாரு. யாரு சொல்றாரு? தனக்கு தானே சொல்லிக்கிறாரு. அவர்கிட்ட யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. பேசியிருந்தா பாஜக இருந்து பேசுனாங்கன்னா அவர் அது வெளிப்படையாக இவர் தான் பாஜக பேசணும்னு சொல்றாரு. அவர் சொல்லவே இல்லை. என்ன சொல்லிட்டாருங்க? நீங்க பாருங்க, அந்த 1% 2% மார்க்கெட் இருக்கிறவர் யாரு சார்? 1% 2% மார்க்கெட் இருக்கிறவங்களுக்கே இவ்வளவு இதுன்னா நான் 8.2 விஜய் தான் சொல்றாரு. வேற என்ன? விஜய் தான் அவர் வந்து குறைத்து மதிப்பிடுகிறாருன்னு நான் கருதுறேன். அதனால நான் அரசியல் சூப்பர் ஸ்டார்ன்ற. இன்னைக்கு ஒரு நிமிஷம், திமுக இன்னைக்கு அதிமுக 2 கட்சிகளுமே கூட்டணிக்கு வர்ற கட்சிகளுக்கு வந்து வெளிப்படையா காசு தர்றாங்க, பல கோடிகளை கொடுக்குறாங்க. அது தேர்தல் ஜனநாயகம் பொதுவான விஷயம். பாஜக கொடுக்கல, எல்லா கட்சியும். சரி சார், அது 1% 2% யாரு சார்? அது ஏன் சொல்றீங்க? எல்லா கட்சிகளும் தாங்க தமிழ்நாட்டுல கூட்டணி வைக்கிற கட்சிகள் தான் காசு வாங்கி தாங்க போறாங்க. ஆமாங்க, நீங்க நிதியை வாங்கி நீங்களே வச்சுக்கிறீங்க, மக்களுக்கு கொடுக்கிறது கிடையாது. நீங்க வசூல் பண்ணி என்ஆர்ஐ கிட்ட இருந்து வசூல் பண்ணி வச்சிருக்கீங்க. சொல்றாருல, மார்க்கெட்ங்கிறது சினிமா சார்ந்த ஒரு நபரை தான சொல்றீங்க. இங்க அரசியல் சந்தையாக மாறி போனது. நாங்க வந்து அந்த இதுக்குள்ள உள்ள போகல, நாங்க வந்து சமரசம் பண்ணாம இருக்கிறோம். அண்ணன் ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். அண்ணன் சொல்றப்ப இந்த ராமருக்கு வந்து ஒரு திணிசா ஒரு கதை சொன்னாரு. இதுல ஒரு நிமிஷம், திராவிட இயக்கத்தை சேர்ந்த அண்ணாவோ இல்ல பெரியாரோ இல்ல வந்து அன்பழகனோ இல்ல ஐயா கலைஞர் கூட யாரு ராமரை புகழ்ந்தான்னு சொல்லுங்க. கம்பரை புகழ்ந்து பேசிட்டாங்க, ராமரை புகழ்ந்து யாரும் பேசுனது இல்ல. ராமரை புகழ்ந்து பேசுனது ரகுபதி. அதை கண்டிக்க வேண்டிய திமுக தலைமை வாக்குக்கு பயந்துகிட்டு கண்டிக்காம இருக்கிறாங்க. அப்புறம் வந்து தேர்தல் ஜனநாயகம்ங்கிறாங்க. திமுக வாக்கு காசு கொடுக்குதா இல்லையா? ஒரே கேள்வி. ஈரோடு முன்னாடி சொன்ன விஷயம் தான் திருப்பி அதுக்கு காசு பத்தி பேசுறாங்கல்ல. லாட்டரி மாத்திட்டு வந்து 509 கோடியை திமுக வாங்குச்சா இல்லையா? மக்கள் திமுக இருக்கும்போது இதெல்லாம் கேளுங்க, நிச்சயமா உங்களுக்கு நான் பதில் வாங்கி தரேன். கூட்டணி வச்சிருக்காங்க, ஆதரவாளர் இருக்காங்க, அவங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.